Hi friends, welcome to Esha Tips. கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் காலியாக உள்ள ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் டெக்னீஷியன் பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்னென்ன, சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, விண்ணப்பிப்பது எப்படி போன்ற தகவல் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக சின்ன ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தகவல் தான் இது. இந்தியாவில் லீடிங் எஜுகேஷனல் போர்ட்டலான அகாடமியிலேருந்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கு ஆன்லைனில் கோச்சிங் மற்றும் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு சப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபுல் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக டெய்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸும் சப்ஜெக்டிவ்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். பார்த்து கொண்டிருப்பது ஷார்ட் டிப்ஸ். கோயம்புத்தூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கு கோயம்புத்தூர் ஒன்றியத்தின் எல்லையின் கீழ் உள்ள பிரதம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஃப்ரெஷர்ஸ் யாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. கோயம்புத்தூர் ஒன்றியத்தின் எல்லையின் கீழ் உள்ள பிரதம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. சேலரி 19,500 22,000 வரை கொடுப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். கூடவே டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்ல ஹையர் கிரேடும் தமிழ்ல லோவர் கிரேடும் முடித்திருக்க வேண்டும். அதோடு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்கும் கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். பிஏ கோஆபரேட்டிவ் அல்லது பிகாம் கோஆபரேட்டிவ் முடிச்சிருந்தீங்கன்னா தனியாக கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 10 வருடம் எம்பிசிஎஸ்ல அதாவது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் ஒர்க் பண்ண சர்வீஸும் இருக்க வேண்டும். அடுத்ததாக டெக்னீஷியன் லேப் போஸ்ட்டு காலி பண்ணிட்டு அறிவிச்சிருக்காங்க. சேலரி 19,500 62,000 வரை கொடுப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதோடு 2 வருட டிப்ளமோ கோர்ஸான லேப் டெக்னீஷியன் கோர்ஸும் முடித்திருக்க வேண்டும். 10 வருடம் எம்பிசிஎஸ்ல அதாவது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க வேண்டும். இந்த 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். அதே போல் ஃபீஸும் நீங்கள் தனித்தனியாக தான் பே பண்ணணும். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் 85 மதிப்பெண்களுக்கும் ஓரல் டெஸ்ட் 15 மதிப்பெண்களுக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அகடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணில் 90 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறமா ஓரல் டெஸ்ட் ஒரு 10 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஃபீஸ் பொறுத்தவரையில் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவை சார்ந்தவங்கன்னா 250 ரூபாயும், எஸ்சி எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவங்க 100 ரூபாயும் பே பண்ண வேண்டும். ஃபீஸ் வந்து டிடி அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக தான் எடுத்து அனுப்ப வேண்டும். டிடி ஏதாவது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் அல்லது கோஆபரேட்டிவ் பேங்க்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். டிடி யார் பேரில் எடுக்கணும்னா ஜெனரல் மேனேஜர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் பேபிள் அட் கோயம்புத்தூர் என்ற முகவரிக்கு நீங்கள் எடுக்க வேண்டும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அனெக்சர் 2, அப்புறமா 2 ஹால் டிக்கெட் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் 2 ஹால் டிக்கெட் காப்பி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 ஹால் டிக்கெட்லையும் ஃபோட்டோவும் ஒட்டிக்கோங்க. ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். அப்புறமா அனெக்சர் 2 கோயம்புத்தூரில் இருக்கிற டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் டைரிங் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி சைன் வாங்கணும். அங்கே ஆஃபீஸில் ஃபில் பண்ணி ஆஃபீஸ் சீல் மற்றும் சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபில் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைத்து அனுப்பணும்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் செராஸ் பண்ணி செல்ஃப் அட்டாஸ்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கன்சர்ன் போர்ட் ஆஃப் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இஷ்யூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அடுத்ததாக செல்ஃப் அட்ரஸ் வேணும்ல 3 வச்சுக்கோங்க. சைஸ் 27x11 சென்டிமீட்டர். அப்புறமா டிடி ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 ஹால் டிக்கெட் காப்பி, கேண்டிடேட் காப்பி மற்றும் ஆஃபீஸ் காப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததா செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டு ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்ததா அடிஷனலாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 ஹால் டிக்கெட்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க. அப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க. அதை தவிர எக்ஸ்ட்ரா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா அனெக்சர் 2 வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன இதெல்லாம் சேர்த்து ஒரு A4 கவருக்குள்ளே வச்சுக்கோங்க. கவரில் டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு எழுதி எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதிக்கோங்க. அப்புறமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுதிக்கோங்க. அப்புறமா 2 போட்டு 2ல் இந்த அட்ரஸை தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறமா ஃப்ரம் போட்டு ஃப்ரமில் உங்கள் முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 10/2/2021 மாலை 5:35 மணி வரை. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்த முழு தகவலும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணமுனால நோட்டிஃபிகேஷனை ஒன்றுக்கு 2 முறை ரீட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அதோடு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்குமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.